ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஃபுல்லும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போனால் விடிஞ்சிரும். விடிஞ்சதும் மறுபடியும் அதே மாதிரி முதல் நாள் என்னென்ன பண்ணோமோ அதே வேலையை தான் நம்ம டெய்லி பண்ண போகிறோம். அதுக்கடியில் பல டென்ஷன் வேறு. என்ன குழம்பு செய்யலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம், லஞ்சுக்கு என்ன செய்யலாம், டின்னருக்கு என்ன செய்யலான்னு இதே குழப்பத்திலே போவோம். அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வெளி வேலை வேறு, அதையும் தாண்டி பல பிரச்சனை. எல்லாத்தையும் விட பசங்களை கிளப்புறது, பசங்களுக்கு லஞ்சு செய்கிறது, இப்படியே போகும் ஒரு நாள் ஃபுல்லும். அதே தான் நம்ம ஒரு நாளில் என்னென்ன பண்ணுறோமோ அதே நேரம் தான். இடையில இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது நம்மளுக்கு பல டென்ஷன், உடம்பும் மனசும் சோர்ந்து போயிடும். சரி, நம்மளால் தான் முடியலையே, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், வெளியே வாங்கிக்கலான்னா அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா பண பிரச்சனை, கையில் காசு இருக்காது. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் செய்யலான்னு பார்த்தா அப்படியே பொழுது போயிடும். ஏன் வீட்டில் டிவியை பார்த்துட்டு ஜாலியாக தானே இருக்க, எங்களை மாரி சம்பாதிக்க போகிறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்போ தான் நம்மளுக்கு உச்சந்தலையில் அப்படியே சூடு வச்ச மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், ஆனால் இங்கே பேர் சும்மா உக்காந்துருக்கிற, ஜாலியாக இருக்க. ஆனால் காலையில் எழுந்துச்சி வீடு வாசல் பெருக்கிறதுலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து, பாத்திரம் விளக்குறது, வீட்டை கவனிக்கிறது, பிள்ளைங்களை கவனிக்கிறது, அதை இட்டுட்டு போயிட்டு விடுறது, எவ்வளோ வேலை. இன்னும் பல பிரச்சனையை சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்தையுமே கடந்து ராஜா மாதிரி சுற்றி சுற்றி வர்றவங்க கேட்குற கேள்வி, நீ வீட்டில் ஜாலியாக தானே இருக்கன்ற ஒரு பேர். பொம்பளைங்க மட்டும் பொறுப்பாக இல்லாமல் இப்படி சுற்ற ஆரம்பித்தாங்கன்னு வச்சிங்களேன், வாழ்க்கையே இருக்காது. நம்ம பேச வேண்டிய டைலாக்கெல்லாம் அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. அது என்ன ஜாலியாக வீட்டில் டிவி பார்க்குறாங்கன்ற ஒரு பேர். பொம்பளைங்களாம் பிறத்தா வீட்டில் வேலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? நம்மளுக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு இருக்கக்கூடாதா? ஆம்பளைங்களை மாதிரி காலையில் தூங்கி எழுந்துச்சி வெளியே போயிட்டு வந்து சாப்பிட்டு, காலையில் தூங்கி எழுந்துச்சி வெளியே போயிட்டு இப்படியே இருந்தால் அது ஒரு வாழ்க்கையா? நான் நினைக்கிறேன், எங்கே நம்மளை பேசிடுவாங்களோன்ட்டு முந்திக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தையை விட்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆம்பளைங்க. பொறுப்பு இல்லாமல் சுற்றி வர்றது நீங்கள், பேர் நம்மளுக்கு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.